ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு யோக பயிற்சி. யோகங்களுக்கெல்லாம் தலையாய யோகம் சொல்லுவாங்க. அதுதான் வாசி யோகம். வாசி யோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாசின்னு அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சிவான்னு ஒரு கட்டத்தில் திரும்பும். அதாவது அந்த சிவத்தோட போய் இணையிறது. அந்த சிவத்திலிருந்து தான் எல்லா உயிர்களும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குது. மறுபடியும் அந்த சிவன்லேயே போய் ஐக்கியமாகிறது. அதுதான் வாசி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடகலை பிங்களை சுவாசத்தை பற்றி நான் போன யோக நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சுழுமுனை சுவாசம்னு ஒன்று இருக்குது. அந்த சுழுமுனை சுவாசம் அப்படிங்கிறது நடுநாடி சுவாசம்னு சொல்லுவாங்க. நம்ம தொண்டைக்குழி இருக்குது இல்லைங்களா, உள்நாக்கு ஒன்று இருக்கும். அது தலைகீழாக தொங்கும் சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால் ஒரு ஓல்ஸ் இருக்கும். அது திறக்கப்படாத வாசல், மூடப்பட்ட வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கிற வரையில் அந்த சுவாசம் இயங்காமல் இருக்குது. அந்த சுவாசம் ஓட ஆரம்பிச்சிச்சின்னா இந்த சுவாசம், இடகலை பிங்களை சுவாசம் நமக்கு தேவையே இல்லை. இந்த பயிற்சி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடிப்படையாக சில துணை பயிற்சிகள் இருக்குது. அதை பண்ணிவிட்டு நம்ம அதை செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி, மூச்சை இழுத்துக்கிட்டே நான் கைகளை இப்படி மேலே உயர்த்துவேன். அப்புறம் மூச்சை விட்டுக்கிட்டே மேலேருந்து சிலதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, எதையோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி கைகளை இப்படி வேகமாக இழுப்பேன். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த மூச்சை இழுத்து ஒரு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இதை நம்ம செய்யணும். இது செய்துட்டதுக்கப்புறம் இந்த தொண்டைக்குழி இருக்குது இல்லைங்களா, உள்நாக்கு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல கவனம் வச்சு ஹம் சத்தம், அந்த வாயை மூடிக்கிட்டு சொன்னால் எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சங்கு ஊதுற மாதிரி. இதுதான் சங்கு. இந்த சங்கு பிரயோகங்கிறது அப்படி தான் நடக்கும், அந்த வாசியை ஊதுற மாதிரி. இந்த மாதிரி இந்த சத்தத்தை பிரயோகம் பண்ணும்போது உள்நாக்கிலிருந்து இந்த சத்தத்தை ஒரு சங்கு ஊதுற மாதிரி மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு ஊதணும். ஸோ இது ஊதி முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அகக்கண்ணால், மனக்கண்ணால் இந்த வாசி நடக்கிறத நம்ம பாவனை செய்ய போகிறோம். ஸோ அந்த மாதிரி செய்துட்டு வந்தாவே நமக்கு வாசி கை கூடும். அதுக்கு நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். இந்த உள்நாக்கு இருக்கு இல்லைங்களா, அதை மடிச்சுக்குங்க. மடித்து மேல் முகமாக வச்சுக்குங்க. அதை முடிஞ்சால் அந்த உள்நாக்கை தொடர மாதிரி கூட, இந்த நாக்கை மடித்து உள்நாக்கை தொடர மாதிரி கூட பண்ணலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உள்ள எழுத்துக்கு மேல் நோக்கி வச்சுக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் பயிற்சி பண்ணுறவங்க இந்த நாக்கை மடித்து அந்த நுனியை மட்டும் மேல் அன்னத்தில் படுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த கருவிழிகளை மேலே ஏற்றிடுங்க. புருவ மத்தியில் குவிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த உள்நாக்கிலிருந்து அப்படியே மேல்முகமாக வச்சுக்கலாம்.
உள்நாக்கிலிருந்து இந்த புருவ மத்தி வழியாக இந்த சகஸ்காரம் ஓப்பன் ஆகி இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கலக்கிற மாதிரி இந்த சுவாசத்தை எடுத்துக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கங்க. இந்த சுவாசம் இந்த மாதிரி கண்ணை உயர்த்திட்டு மேலே நாக்கை மடக்குனீங்கனாவே இந்த சுவாசம் லைட்டாக தடைபடும். இந்த ப்ராக்டிஸில் வந்து நமக்கு வாசி கை கூடிடுச்சுன்னா இந்த சுவாசம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நின்றுடும். ஸோ இந்த உள் சுவாசம் நடக்க ஆரம்பிச்சிடும். வெளி சுவாசம் நமக்கு தேவைப்படாது. இந்த கொரோனா போன்ற நோய்கள்லாம் வந்துச்சு. ஸோ அப்போல்லாம் அந்த மூச்சு காற்றுனால தானே ப்ராப்ளமே வந்தது. ஸோ அந்த காற்றே நமக்கு தேவையில்லை. இந்த வாசி கை கூடிடுச்சுன்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே ஓட்டிக்கலாம். இது பாவனையில் இது சில பேர் வந்து பயிற்சிகள் வந்து இப்படி ஊதணும், அப்படி ஊதணும், இப்படி இழுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரையில் இந்த மனக்கண்ணால் நீங்கள் ஊதுனீங்கனாவே போதும். ஒரு ஸ்டேஜில் அது ஓப்பன் ஆகும். இந்த உள்நாக்குக்கு பின்னால் இருக்கிற அந்த வாசல் திறந்து இந்த புருவ மத்தி வாசல் 3வது கண் திறந்து இந்த உச்சி திறந்து நமக்கு அந்த முழுமை வந்து கிடைக்கும். விட்டுடலாம் நார்மலாக. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாசி யோக பயிற்சி. அடுத்த யோக நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சிறப்பான யோக பயிற்சி முறைகளை கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.